எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே இருக்கேன்னா தக்கலை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு விளாகாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நண்பர்களுடன் சுற்றுலா மாதிரி இருக்கும். சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோவிலேருந்து சரியாக 15 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. வந்து மலை ஏற போகிறோம். நடந்து போகலை, பைக்கில் ஆஃப் ரோடிங் வந்து போக போகிறோம். நல்லா ஜாலியாக இருக்கும் நான் நம்புகிறேன். என் கூட யார் இருக்கான்னா அஜித், பிரதீஷ் 2 பேர் இருக்காங்க. ஸோ கேமராக்கு பின்னாடி விஜய் இருக்கார். நான் அவர் அப்புறம் காட்டுறேன். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். எப்படி இருக்குது இயற்கை எண்ணெய் நம்மளை எப்படி வரவேற்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த மலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா எப்படி வரணும்னா நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் கூகுள் மேப்பில் இதை வந்து வழி காட்டாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே வர்றப்ப நூர் இஸ்லாம் காலேஜ் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கல்லூரி இருக்குங்க. அது வரைக்கும் கூகுள் மேப் போட்டுங்க. அதுக்கப்புறம் ரோடு அப்படி நேராக வரும். நீங்கள் உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க. நேராக வந்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கிட்ட ரைட் சைடு வந்து வலது பக்கம் வந்து திரும்பும். நீங்கள் அதுலேயே வந்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் உள்ளே வந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே மேலே ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது. 4 சக்கர வாகனத்தில் வர்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்க. ஆனால் 2 சக்கர வாகனத்தில் ரொம்ப அருமையாக வரலாம். இப்போது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 5 நிமிடம் தான் மேலே ஏறி இருப்போம். அதுக்குள்ளே ஒரு 4-5 குழுக்கள், நண்பர்கள் குழுக்கள் எங்களை தாண்டி இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மரங்களா ஏற்கனவே காளிகசதம் அந்த காணொலியில் கூட சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து மரத்துலேருந்து வெட்டி விட்டு அந்த பால் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து ரப்பர் தோட்டம். இவங்க வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கு. யாரோ ஆடு மேய்த்திட்ருக்காங்க. விழுந்துடாத, பெரிய மறுபடியும் பள்ளத்தாக்காயிரும். இவர் இப்படி இதுலேயே இறங்கி போகிறாரு அவர், ஆடு மேய்க்கிறவர். இங்கே இருக்காங்க பாருங்களா, அப்படி இதுலேயே இறங்கி போயிட்டே இருக்காங்க. என்னாச்சு? பேட்டரி முடிஞ்சிட்டா கிக்கரடி. பெட்ரோல் இல்லையா? கொன்றுவேன். நான் நேற்று நைட்டே சொன்னேன் டேங்கை ஃபில் பண்ணுறான்னு. இருக்குடா. ஓகே, இங்கே யாரும் இருக்காங்க. இவனுக்கு வேற விட்டு ஓடிட்டானுங்க. நாய் வேற இருக்கே. இது ஜெர்மன் ஷெஃபர்டு. உள்ளுக்குள்ள வேற பக்கம் இருக்கு. வருதா? பயப்படாதடா.
அந்த பாதை 2 பக்கம் பிரிஞ்சது பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் வந்தோன்னா ரொம்பவே இந்த சரியில்லாத ரோடு அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே மலைகள் அந்த அப்படியே இருக்கும், மேடு பள்ளம் பாறைகள் அப்படியே இருக்கும். ஏறி வருது சற்று சிரமமே, சரிங்களா. ஏறி வந்தீங்க அப்படின்னா வலது பக்கம் உங்களுக்கு ஒரு இயற்கையாக அமைந்த ஒரு குகை இருக்குது, சித்தர் குகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து இயற்கையாகவே ஒரு நீர் ஊற்று வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. மிக அழகாக இருக்குது, இங்கே சவுண்டு உங்களுக்கு கேட்குறதுக்கும் நல்லா அற்புதமாக இருக்குது. தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. உள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது, வாங்க உள்ள போகலாம். எவ்வளவு சுத்தமாக இருக்குது பாருங்கள், நல்லா குளுமையாக இருக்குது. இந்த தவளை பாறையோட பாறையாக இருக்குது தெரியுதா, இது தவளைங்க. தவளை சரி, அதை தொந்தரவு பண்ண வேணாம். வந்தீங்கன்னா இந்த இடத்த மகிழ்ந்துட்டு அப்படியே கிளம்பலாம். குடிக்க தண்ணி வந்து இங்கே கிடைக்கும், சுத்தமான தண்ணி. அப்படியே மேலே போகலாம். மேலே வந்துட்டோம். பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த இயற்கை அப்படி சொல்லலாம். ஏன்னா பச்சை பசேர்னு மரங்கள் சுற்றியும் பாருங்கள், கண்ணுக்கு நல்லா குளுமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஏறி வர மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 30 நிமிடங்கள் அதிகபட்சம் வந்து ஆகலாம். இருசக்கர வாகனத்தில் தான் நம்ம வரோம், இருந்தாலும் 30 நிமிடங்கள் வந்து எடுக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சோலோ வரீங்கன்னா ரொம்ப ஈஸி, வந்துடலாம், நீங்கள் வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். 2 பேராக வரீங்கன்னா ஒருத்தர் இறங்கி கொஞ்சம் தூரம் ஏறி வரணும், அந்த மாதிரி வரணும். இது வரைக்கும் தான் வர முடியும். இது மலையோட உச்சி வந்து இது கிடையாது. இதுக்கப்புறம் மலையோட உச்சி இன்னும் இப்படியே போய் இதுக்கப்புறம் பைக்கில் போக முடியாது, நடந்து மலை வரைக்கும் உச்சி வரைக்கும் போகலாம். இப்போ அங்கே கரடிகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு இப்போ இங்கே பக்கத்தில் இருந்தவங்க இந்த வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. அதனால் மேலே போக முடியலை. சரியாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அருமையாக இருந்தது. தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ஓய்வு எடுத்துகிட்டு பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அற்புதமாக இருந்துச்சு.
ஓய்வு எடுத்தாச்சு, அந்த வியூ நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இப்போ கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். அதிகபட்சம் 20 நிமிஷத்தில் கீழே போயிடும்னு நினைக்கிறேன். கீழே போகலாம். இப்போ கீழே வந்து இறங்கியாச்சு. சரி, இந்த இது மலை ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நடந்தும் போகலாம், இருசக்கர வாகனத்துலேயும் போகலாம். இருசக்கர வாகனத்தில் போனீங்கன்னா ஒரு 30 நிமிடங்கள் வந்து ஆகலாம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் நீங்கள் போகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். அனுபவம் இருந்தால் மட்டுமே வாங்க. புதுசாக வந்து கீழே விழுந்துடாதீங்க. கொஞ்சம் பள்ளங்கள்லாம் இருக்குது, பார்த்து வாங்க. நடந்து போனால் நல்லா ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். இப்போது மலை உச்சிக்கு போய் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே வந்து இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் ட்ரெக்கிங் போகிறோன்னா போங்க. நாங்கள் போகிறப்ப இந்த உள்ளூர் ஆட்கள் வந்து எங்களை போக வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து போகலை. ஒரு அற்புதமான இடம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது அது காலேஜ் பேர் என்னன்னா அஜித், நூறு இஸ்லாம் காலேஜ். அதுக்கு பக்கத்து அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா வலது பக்கம் அப்படியே பாலத்தில் வந்து ஏறும். ஒரு அற்புதமான இடங்க, கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். தக்கலையில் இருக்குது, நாகர்கோவில் வட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக வருவேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் 5 மணிக்கு.